தமிழகத்தையே நடுங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். சட்டம் ஒழுங்கு மீது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அளவு அச்சம் ஏற்படக்கூடிய வகையில ஒரு திருத்தணியில வடமாநில தொழிலாளி மேல ஏற்பட்டிருக்கூடிய தாக்குதலினுடைய பாதிப்புகளே அடங்குவதற்கு முன்னதாகவே தற்பொழுது தரமணியில வட மாநிலத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் உயிரிழந்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு சம்பவத்தை கேட்ட உடனேவே எல்லோருக்கும் அதை பத்தின பெரிய அளவு அச்சமும் பயமும் ஏற்படுது. தமிழகத்துல எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கானது இருக்குது அப்படின்றதற்கு மிகப்பெரிய அளவு கேள்விக்குறியும் இந்த நேரத்துல எழுது. அதாவது வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வேலை தேடி பிழைப்பு தேடி பீகார்ல இருந்து வரக்கூடிய கௌரவ அப்படின்றவரு சென்னைக்கு வராரு. வேலை பல இடத்துல போயிட்டு கேட்டு பார்க்கறாரு. மிகப்பெரிய அளவு தேடுதலுக்கு அப்புறமா தரமணியில இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரியில பாதுகாவலர் வேலையானது கிடைக்குது. அதே பகுதியில அவரினுடைய மனைவி 2 வயது குழந்தை இவங்கெல்லாம் குடும்பமா தங்கியிருக்கக்கூடிய வேலையில அதாவது மது போதையிலும் கஞ்சா போதையிலும் ஒரு 6 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வடமாநில தொழிலாளி கௌரவின் அவரினுடைய மனைவிய பாலியல் ரீதியிலான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கொலை செய்யறாங்க. இதை தட்டி கேட்கக்கூடிய கௌரவம் கொலை செய்யறாங்க. தாய் தந்தை 2 பேரும் இழந்து அவர்களுடைய ஒரு 2 வயது ஆண் குழந்தை அழுவது கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த 2 வயது ஆண் குழந்தையும் கொலை செய்து சடலங்களை துண்டு துண்டா வெட்டி இந்திரா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்குல போட்டு போறாங்க. இதுக்கப்புறமா போலீஸுக்கு தெரிய வருது. அதாவது பிளாஸ்டிக் டப்பால போடக்கூடிய அந்த ஒரு சடலத்திலிருந்து வரக்கூடிய ரத்தத்தின் மூலமா அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அடையாறு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காவலர் விசாரித்து யாருன்னு பார்க்கும்போது அந்த சடலத்தினுடைய பேண்ட் பாக்கெட்ல ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல பல்வேறு விதமான நம்பர்கள் இருக்கு. அந்த நம்பர் யாருன்னு சொல்லி தொடர்பு கொண்டு பார்க்கும் பொழுது அந்த உடலானது கௌரவ், அவர்களுடைய வயது 26, அவர் ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி மூலமா தரமணி பாலிடெக்னிக்ல வேலை செய்யறாரு அப்படின்னு வரக்கூடிய பட்சத்துல அவர் உடன் பணியாற்றக்கூடிய நபர்களை விசாரிக்கும் பொழுது பல திடுக்கிடும் தகவல்கள் ஆனது கிடைக்குது. அதாவது மது போதையிலும் கஞ்சா போதையிலும் ஒரு 6 பேர் ஒன்னா சேர்ந்து அவரினுடைய மனைவியை கூட்டுப்பாலியல் செஞ்சு 2 வயது குழந்தையும் கொண்டிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு தொடர்ச்சியா சந்தி திருச்சி கொண்டு கொடுக்கிற நிகழ்வுகளை நம்மளை பார்க்க முடியுது. இது அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும், அதே போல திருத்தணி விவகாரம் ஆகட்டும், பல்வேறு இடங்கள்ல போதைப் பொருளே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு. அதே போல போதைப் பொருள் பிடிபட்டது அப்படின்னு சொல்றாரு. எது உண்மை அப்படின்னு தெரியாத ஒரு நிகழ்வுகளானது இருக்குது. இங்கு வெளியில் நடமாடுவதற்கு ஒரு அச்சமும் ஒரு பயமும் ஒரு கலக்கமும் ஏற்பட்டிருக்கு. பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்றதற்கு எடுத்துக்காட்டா இந்த ஒரு சம்பவமானது இருக்குது. திருத்தணியில் சம்பவம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச காலகட்டத்திலேயே அந்த நினைவுகள் நமக்கு மறக்கிறதுக்குள்ளையாகவே மற்றும் ஒரு சம்பவம் தொடர்ச்சி அதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு பய உணர்வே இல்லாத ஒரு சூழலானது நிலவி வருது. அதே போல போதைப் பொருட்களினுடைய புழக்கமானது அதிக அளவு இருக்கிறதால போதை தலைக்கேறி ஒரு சில மனித மிருகங்கள் இந்த மாதிரியான 2 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு முடியல. இனிமேல் இந்த மாதிரியான தவறுகளே இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்னு மக்களாகிய நாம் ஒன்றிணைந்து முடிவெடுக்க வேண்டும். வேற ஒண்ணு சொல்றதுக்கு நன்றி, வணக்கம்.